யோசிச்சு பாருங்க. ஒரு முனிவர் தேவர்களையே எதிர்த்து ஒரு புது வானத்தையே உருவாக்குறாருன்னா, அது எப்பேர்ப்பட்ட கதையா இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மனுஷனோட வைராக்கியம் கடவுளே மிஞ்சி நின்னு என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்ம முழு கதைக்குமே அச்சாணி. இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி தான் இந்த கதையோட உச்சக்கட்டம். ஒரு பக்கம் வானத்திலிருந்து தலகீழா விழுற ஒரு ராஜா, இன்னொரு பக்கம் அவர் அப்படியே நடுவானத்துல நிறுத்தி அவருக்காகவே புதுசா நட்சத்திரங்களை உருவாக்குற ஒரு மகாமுனிவர். என்ன நடக்குது இங்க? இந்த கதை எப்படி இந்த புள்ளிக்கு வந்துச்சுன்னு நாம பின்னோக்கி போய் பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு ராஜாவோட நிறைவேற்றவே முடியாத ஒரு ஆசையிலிருந்துதான். சூரிய வம்சத்துல வந்த அரசர் திருசங்கு ரொம்ப நல்லவர், தர்மத்தோட வழி நடக்கிறவர். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு ஆசை, ஒரு விசித்திரமான ஆசை. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போறதில்ல, இந்த உடம்போட உயிரோட சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு நினைச்சாரு. இதே இயற்கையோட விதிக்கு எதிரானது இல்லையா? சரி, இந்த ஆசையை எடுத்துக்கிட்டு முதல்ல அவரோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போறார். ஆனா வசிஷ்டர் இதெல்லாம் நடக்காத காரியம், இந்த எண்ணத்தையே விட்டுடுன்னு சொல்லிடுறார். திரிசங்கு விடல. அடுத்து வசிஷ்டரோட மகன்கள் கிட்ட போறார். அவங்களுக்கும் கோவம். எங்க அப்பா சொன்னது மதிக்காம எங்க கிட்ட வரியான்னு அவர் அவமானப்படுத்துறாங்க. அப்பவும் திரிசங்கு விடாப்பிடியா நின்னதால அவங்க கோவத்தோட உச்சத்துக்கு போய் அவர் மேல ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்துட்டாங்க. அந்த சாபம் என்ன தெரியுமா? சண்டாளனா போறது. அதாவது சமூகத்தால முழுசா ஒதுக்கப்பட்டவனா மாறுறது. இது வெறும் தண்டனை இல்ல, ஒரு சமூக மரணம். அவரோட கம்பீரமான அரச தோற்றம் மொத்தமா சிதைஞ்சு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற ஒரு அருவருப்பான உருவமா மாறிட்டார். இந்த நேரத்துல தான் நம்ம கதையோட உண்மையான ஹீரோ உள்ள வர்றார். விஸ்வாமித்ரர். இங்கதான் ரெண்டு பெரிய சித்தாந்தங்கள் நேருக்கு நேரா மோத போகுது. பாருங்க, ஒரு பக்கம் வசிஷ்டர் சட்டம்தான் பெருசு, விதிமுறை தான் முக்கியம், உன்னோட ஆசை அதுக்கு எதிரானதுன்னு சொல்றார். ஆனா இன்னொரு பக்கம் விஸ்வாமித்ரர் அவர் நீதிய பாக்குறார். உன்னோட குணம் உண்மையானது, உன் தர்மம் உண்மையானது, உனக்காக முடியாததையும் நான் முடிச்சு காட்டுறான்னு வாக்கு கொடுக்கறார். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மூலக்கதையில திரிசங்கு மேல போடப்பட்ட இந்த சாபத்தை இப்ப நாம சொல்ற ஹேட் கிரைம், அதாவது வெறுப்பு குற்றத்தோட ஒப்பிடுறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா இது அவர் விடாப்பிடியா இருந்தாருங்கிறதுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை இல்ல, நீ இதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டோட அடிப்படையில கொடுக்கப்பட்டது. இது காலத்தை கடந்து நிக்கிற ஒரு விஷயம். விஸ்வாமித்ரர் கொடுத்த அந்த ஒரு வாக்கு இப்போ அவரை தேவர்களுக்கே எதிரா கொண்டு போய் நிறுத்தப் போகுது. வாங்க, கதையோட உச்சக்கட்டத்துக்குள்ள போலாம். விஸ்வாமித்ரர் ஒரு பெரிய யாகம் நடத்துறார். ஆனா தேவர்கள் யாரும் அதுல கலந்துக்கல. திரிசங்குக்காக தர அவிர்வாகத்தை வாங்கிக்க மறுத்துட்டாங்க. விஸ்வாமித்ரருக்கு கோவம் வருது. ஆனா அவர் தேவர்களை நம்பி இல்ல. பல வருஷங்களா அவர் சேமிச்சு வச்சிருந்த தபோ வலிமை, அவரோட ஆன்மீக சக்திய மொத்தமா திரட்டி திரிசங்குவ பார்த்து சொல்றார், என் தவத்தோட சக்தியால நீ இப்பவே ஸ்வர்க்கத்துக்கு போ. அதுக்கப்புறம் நடந்தது ஒரு பிரபஞ்ச யுத்தம்னே சொல்லலாம். விஸ்வாமித்ரரோட சக்தி திரிசங்குவ வானத்துக்கு தூக்கிட்டு போகுது. ஆனா ஸ்வர்க்கத்த வாசல்ல தேவர்களோட அரசனான இந்திரன் வழிய மறிக்கிறான். ஒரு சண்டாளனுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே தலைகீழ பூமிக்கு தள்ளி விட்டுடுறான். கீழே விழுந்த திரிசங்குவோட அலறல் விஸ்வாமித்ரர் காதுல விழுது. அவரோட கோபம் எரிமலையா வெடிக்குது. வானத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கத்துறார், நில். அந்தே திரிசங்கு அப்படியே நடுவானத்துல நின்னுட்டான். ஆனா விஸ்வாமித்ரர் அதோட நிறுத்தல. அந்தரத்துல தொங்குற திரிசங்குவ மையமா வச்சு புதுசா ஒரு துருவ நட்சத்திரத்தை, புதுசா ஒரு சப்தரிஷி மண்டலத்தை, ஒரு புது கேலக்சியவே உருவாக்க ஆரம்பிக்கிறார். விஸ்வாமித்ரோட ஆக்ரோஷம் அடங்கல. உங்களுக்கு ஒரு இந்திரன் இருக்கானா, நான் புதுசா ஒரு இந்திரனை உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கா, நான் அதுக்கு இணையா இன்னொரு சொர்க்கத்தையே படைப்பேன்னு வேலைய தொடர்றாரு. இத பார்த்து பயந்து போன தேவர்கள் எல்லாரும் ஓடி வராங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க, நீங்க உருவாக்குன நட்சத்திரங்கள் அப்படியே இருக்கட்டும், திரிசங்கும் அந்த புது சொர்க்கத்திலே நிரந்தரமா இருக்கட்டும்னு கெஞ்சுறாங்க. தேவர்களையே மண்டியிட வச்சு ஒரு புது ஸ்வர்க்கத்தையே உருவாக்குனதுக்கு விஸ்வாமித்ரர் ஒரு பெரிய விலையே கொடுக்க வேண்டியிருந்தது. திரிசங்குவுக்கு ஸ்வர்க்கத்தை வாங்கி கொடுத்த அந்த ஒரு செயல்ல அவரு பல 100 வருஷங்களா சேமிச்சு வச்சிருந்த தப்போ வலிமை மொத்தமும் செலவாகி போச்சு. சொல்லப்போனா அவரோட ஆன்மீக பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. இப்போ அவர் மறுபடியும் முதலிருந்து தன் பயணத்தை தொடங்கணும். அதனால அவர் புஷ்கரம்ங்கிற இடத்துக்கு போய் மறுபடியும் ஒரு மிக கடுமையான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீடிக்க போற தவத்துல உட்கார்ந்துட்டார். இழந்த சக்திய மீட்க தனிமையில தண்ணிய வருத்திக்க ஆரம்பிச்சார். ஆனா இந்த பாதை அவ்ளோ சுலபமா இல்ல. பல வருஷ தவத்துக்கு அப்புறம் பிரம்மதேவர் தோன்றி அவரை ரிஷின்னு சொல்றார். ஆனா விஸ்வாமித்ரருக்கு அது பத்தல.
அப்புறம் தேவலோகத்திலிருந்து வந்த அப்சரஸ் மேனகையோட அழகுல மயங்கி 10 வருஷம் தன் தவத்தையே மறந்து அவளோட வாழ்றார். அப்புறம் தன் தப்பா உணர்ந்து வருத்தப்பட்டு திரும்பவும் 1000 வருஷம் கடுமையா தவம் பண்றார். இப்போ பிரம்மா அவரை மகாரிஷின்னு சொல்றார். அப்பவும் அவருக்கு திருப்தி வரல. கடைசியா ரம்பேங்கிற இன்னொரு அப்சரஸ் அவரை மயக்க வந்தப்போ அவர் தான் மனசு முழுசா கட்டுப்படுத்தி அவளை கல்லா மாறும்படி சபிச்சு தன் சக்திய நிரூபிக்கிறார். ஆயிரக்கணக்கான வருஷ போராட்டம், பல தடைகள், பல தவறுகள் எல்லாத்தையும் தாண்டி விஸ்வாமித்திரரோட அந்த தேடல் இப்போ ஒரு முடிவுக்கு வருது. அவரோட உறுதிய பார்த்த பிரம்மதேவனே அவர முனிவர்களுக்கெல்லாம் மேலான பிரம்ம ரிஷின்னு அறிவிக்கிறார். இதுதான் ஒரு முனிவர் அடையக்கூடிய உச்சபட்ச பட்டம். ஆனா அப்பவும் விஸ்வாமித்திரர் மனசுல ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருந்துச்சு. பிரம்மாவோட அங்கீகாரத்தை விட அவருக்கு வேற ஒண்ணு தேவைப்பட்டது. அது என்னன்னா, அவரோட வாழ்நாள் எதிரியான வசிஷ்டரோட அங்கீகாரம். வசிஷ்டரும் தம் பழைய பகையெல்லாம் மறந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து, நீங்க ஒரு பிரம்மரிஷி தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னப்போதான் விஸ்வாமித்திரரோட அத்தனை வருஷ தவமும் போராட்டமும் முழுமையடைஞ்சது. அப்போ இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? புதுசா நட்சத்திரங்களையே படைக்க முடிஞ்சு தேவர்களையே மிரட்ட முடிஞ்ச ஒரு மகாசக்தி படைச்சவருக்கு எதுக்காக தன்னோட யாகத்தை பாதுகாக்க 2 சின்ன பசங்களோட உதவி தேவைப்பட்டது? அதுவும் அந்த கதை ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதை இன்னொரு நாள் பார்க்கலாம்.